Praise be to our living God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today also let us begin the meeting with the word of prayer. I request Brother Evangelist Alphonse from Madurai to begin the meeting with the word of prayer. Over to Madurai, Evangelist Alphonse. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, மீண்டும் ஒரு நாள்ல எங்களுக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து சில கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆங்காங்கு நாங்கள் ஆண்டவரே வீட்டில் இருந்து கொண்டு இந்த ஆண்டவரே அலைவரிசையின் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கூடி வரும்படியாகவும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கவும் கர்த்தாவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கோடம்பாக்கம் ஆண்டவரே சபையாருக்காகவும் ஜிஎல்எம் ஊழியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இதை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய சார் ஜான்சன் ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இப்பொழுதும் இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த சபையார் ஒவ்வொரு நாளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு வசனத்தின் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாரத்தை கொடுத்து மட்டுமாக இதை நடத்தி வரும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே அவரையும் எங்கள் ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. செய்தியாளரை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும், பாடல் பாடக்கூடிய பிள்ளைகளை பயன்படுத்தும், மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனையும் பயன்படுத்தும். எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் இருப்பதாக. கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமீன். Amen. Thank you, Brother Alphonse from Madurai. We praise God for the prayer. Now we are going into the singing time. We have with us Brother Jayasingh Joseph from Thuthukudi, down south in Tamil Nadu. Over to Brother Jayasingh Joseph in Thuthukudi. Thank you, brother. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. 367வது கோடம்பாக்கம் ஜிஎல்எம் மினிஸ்ட்ரிஸ் உடைய ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு பாடுகிற முதல் பாடல் என் ஆத்தும நேசர் அவர். இந்த பாடலினுடைய ஒரு சில வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் நான் வேற எங்கேயும் ஜூம் மீட்டிங்ல நான் பாடவில்லை. இது 2012ஆம் ஆண்டு குற்றாலம் மீட்டிங்கில் பாடப்பட்டது. இது என்னுடைய தனிமையில் 2012ஆம் ஆண்டு ஜோர்தான் தேசத்திலே தனிமையில் நான் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்த பொழுது எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை எழுதி நானே ராகமும் வடிவமைத்தேன். ரொம்ப சோர்வான சந்தர்ப்பங்களில் தான் இந்த பாடலை நான் பாடுவேன். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக கோடம்பாக்கம் ஜூம் மீட்டிங்ல இந்த பாடலை பாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். என் ஆத்தும நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே, அவருடைய அன்பை எண்ணி மகிழ்ந்திடுவேன், அவர் பரிசுத்தத்தில் என்னை இணைத்திடுவார். என் ஆத்ம நேசர் அவர், என்
உள்ளம் கவர்ந்தவரே, என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. அவர் அன்பை எண்ணி மகிழ்ந்திடுவேன், அவர் பரிசுத்தத்தில் என்னை இணைத்திடுவார். அவரே என் நாயகரே, அவரே என் நாயகரே. எந்தன் ரட்சிப்பின் நாட்களிலே என்னை தூரத்திட்ட பாவத்தினின்று, எந்தன் ரட்சிப்பின் நாட்களிலே என்னை தூரத்திட்ட பாவத்தினின்று என்னை மீட்டெடுத்தார், நீதிமானாக்கினார். அவர் பாதத்தில் ஒப்படைத்தே என்னை மீட்டெடுத்தார், நீதிமானாக்கினார். அவர் பாதத்தில் ஒப்படைத்தே என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. அவர் அன்பை எண்ணி மகிழ்ந்திடுவேன், அவர் பரிசுத்தத்தில் என்னை இணைத்திடுவார். அவரே என் நாயகரே, அவரே என் நாயகரே. எந்தன் துக்கங்கள் நடுவினிலே என்னை தூற்றிடும் மாந்தரினுள் என்னை அணைத்திடுவார், மன்னிப்பு அருளிடுவார். அவர் மார்பினில் பதித்திடுவார். எந்தன் துக்கங்கள் நடுவினிலே என்னை தூற்றிடும் மாந்தரினுள், எந்தன் துக்கங்கள் நடுவினிலே என்னை தூற்றிடும் மாந்தரினுள் என்னை அணைத்திடுவார், மன்னிப்பருளிடுவார். அவர் மார்பினில் பதித்திடுவார், என்னை அணைத்திடுவார், மன்னிப்பருளிடுவார். அவர் மார்பினில் பதித்திடுவார். என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. அவர் அன்பை எண்ணி மகிழ்ந்திடுவேன், அவர் பரிசுத்தத்தில் என்னை இணைத்திடுவார். அவரே என் நாயகரே, அவரே என் நாயகரே. வருகையிலே அவர் அன்பின் கரங்களினுள், எந்த மீட்பரின் வருகையிலே அவர் அன்பின் கரங்களினுள் என்னை போதிந்திடுவார், கண்ணீர் துடைத்திடுவார். அவர் மகிமையில் சேர்த்திடுவார், என்னை போதிந்திடுவார், கண்ணீர் துடைத்திடுவார். அவர் மகிமையில் சேர்த்திடுவார். என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. என் ஆத்ம நேசர் அவர், என் உள்ளம் கவர்ந்தவரே. அவர் அன்பை எண்ணி
மகிழ்ந்திடுவேன். அவர் பரிசுத்தத்தில் என்னை இணைத்திடுவார். அவரே என் நாயகரே, அவரே என் நாயகரே. இரண்டாவது பாடலாக நம்முடைய டாபிக் நேற்றைக்கும் இன்றைக்கும் டீலிங் வித் தி சின். அப்போ நான் என்ன பாடல் பாடலாம் அப்படி கொண்டு யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சுவிசேஷ பாடல் தான், ஆனாலும் அது அந்த வரிகள் எல்லாமே சுவிசேஷ பாடல்கள் போல நமக்கு இருக்காது. அதில் ஒரு ஸ்டான்ஸா நேற்றைக்கு நாம் படித்தது, பாவங்களை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ இதுல ஒரு ஸ்டான்ஸா அப்படி வருகிறது, பாவங்களை மறைப்பவன் பாரில் வாழ்வை அடையான், சன்மார்க்கர் துன்மார்க்கர் இருவருமே சங்காரம் அடைவார் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாடல். அதையும் பாடி நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். பாவங்களை மறைப்பவன் பாரில் வாழ்வை அடையா, சன்மார்க்கன் துன்மார்க்கன் இருவரும் சங்காரம் அடைவார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, நானே வழி சத்தியமும் நித்திய ஜீவன் என்றார். இயேசுவை நம்பி நீ ஜெபிப்பதால் இரட்சண்யம் அடைவார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, காலங்களும் கடந்திடும் வால வயது மாறும், தேவனை சந்திக்கும் வேளையிலே தேடி நீ வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். Thank you, brother. Thank you. Praise be to God. Both the songs were blessed. It is really glorious to sing these wonderful songs. May the good Lord be with us
and may the brother continue to use his gifts and talents in the way the Lord leads him. We once again welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today also we have with us Evangelist Shaiju Varghese from Stewart's Bible College, the Dean of the college in Chennai. With us, we praise God for him having accepted our invitation, and he's encouraged us greatly in very many aspects. We praise God for him. Continue to pray for him and his family and the assembly where he's in fellowship, the Kilbok Assembly. Now, we are dealing with the subject, an important subject, how to handle handling the problem of sin. Yesterday, we are seeing from the life of one of the eldest son of Jacob, and how he was expecting blessings, and there he was not receiving what he should have received because of the sin that he concealed, that he covered. So let us go into this meeting, and also I welcome Evangelist Silas Subramani from Saligramam Christian Assembly in Chennai. They have also, the assembly as a whole has helped us a lot. We praise God for they are the nearest assembly to the Kodambakam Assembly. We praise God for that. And in that also Evangelist Silas, as before the Zoom Bible study meeting, he has come physically and helped us a lot. We praise God for that. And today he will be translating the Bible study to Tamil. We commit him also to the throne of grace. Now, I would like to put a prayer announcement to all of you in your personal and other ministries. In the Koli Hills ministry, our dear brother Paul, Evangelist Paul from Metupalayam, has been doing ministry for quite some time in Namakkal district. There the assembly is going to be established on 14th October. Please pray for that, the day after tomorrow. So may the good Lord lead them, as some of them are going there and going to help the assembly to be established. May the good Lord help them, and let us also pray for that. So tomorrow also we have another meeting. Let us consider that also to prayers. Now we are going into the Bible study with the word of prayer. I request from Brother Adekala Raj from Tiruchirappalli to pray for the Bible study. Over to Brother Adekala Raj in Trichy. நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் நேச பரமபிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரும் இரக்கம் நிறைந்தவருமாய் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, அருமையான அந்த மாலை வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி சேர்த்து உம்முடைய தேவ சத்தத்தை கேட்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதல் இந்த மாலை நேரம் வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் பல திசைகளில் அலைந்து திரிந்தோம். ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட கர்த்தாவே வந்து கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் நிழலாய் இருந்து கர்த்தாவே எதிராக வருகிற வாகனங்களுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்து கர்த்தாவே நாங்கள் இந்த மாலை வேளையில் எங்களுடைய இல்லத்திலே கூடி கர்த்தாவுடைய தேவ சத்தத்தை காண எங்களுக்கு இரக்கம் பாராட்டின கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த GLM புக் ஸ்டால் மினிஸ்ட்ரி அந்த கூட்டத்தை கர்த்தாவே நாங்கள் இணைய கிருபை பாராட்டுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்த செய்தி கொடுக்க போகிற தேவதாசனை நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலும் பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்தும் இதோ கர்த்தாவே எங்களுடைய முத்ததாவாகிய யோசேப்பினுடைய காரியத்திலிருந்து ரூபனுடைய கர்த்தாவே அவனுடைய வீழ்ச்சியை குறித்து கர்த்தாவே நாங்கள் வாசித்திருந்தோம். அவனமாய் கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே சபைக்கும் சங்கத்திற்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக இதோ தேவ வசனத்தின் மூலம்
கர்த்தாவே எங்களை புடமிட்டுக் கொள்ள இந்த மாலை வேளையிலும் எங்களை உடைய கரங்களில் ஒப்புடுக்கிறோம். பொய்யவனாகிய நீர் வணைந்து கொள்ள வேண்டுமாய் உடைய கரங்களில் ஒப்புடுக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனமாய் கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். எந்தவித தடையும் இன்றி கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதமாய் கேட்க கிருபை பாராட்டும். இதை தொடர்ந்து செய்ய உடைய பிள்ளை சந்தோஷ் ஜான்சன் அவர்களை பலப்படுத்தி கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் கூடி வருகிற சபையும் சபையில் விசுவாச மக்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே செய்தியை மொழிபெயர்ப்பாளராக சைலர் சுப்பிரமணியம் அவர்களையும் நாங்கள் இந்த மாலை வேளையிலே நினைக்கிறோம். அவர்களுக்கும் கர்த்தாவே செவ்வையாய் கர்த்தாவே இவ்வளவு தாளந்தை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தர் மீட்பர் அருமைச்சமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother Adekar Raj from Tuchi for the prayer. Now we are going into the Bible study. Over to Brother Shaiji Varghese in Chennai and also to Brother Silas Subramani in Chennai. May the name of the Lord be glorified. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's once again my joy and privilege to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் காணப்படுகிறது. As we continue to discuss from God's word concerning a common problem that we all face in our life, let us pray that the Lord may really speak to each of our hearts. ஆகவே இந்த மாலை வேளையிலே நம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பாவ பிரச்சனையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. Let us praise God for the good songs that we were able to listen this evening. இந்த மாலை வேளையிலே நல்ல சில பாடல்களை கேட்கும்படியாக அங்கே கர்த்தர் கிருபை செய்தார். And especially the song of encouragement as well as the song of warning. அங்கே அந்த பாடலானது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் அதே சமயத்திலே நம்மை எச்சரிப்பு ஊட்டக்கூடிய பாடலாகவும் காணப்பட்டது. So this evening, as we continue in God's presence, let us pray that the Lord will really reveal His truth into each of our minds. ஆகவே இந்த மாலை வேளையிலே அமர்ந்திருக்கும் பொழுது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் தம்முடைய உன்னதமான சத்தியத்தை வெளிப்படுத்துவாராக. The problem of sin is a reality in the life of everyone who is listening me this evening. இந்த மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவம் என்பது அது உண்மையானதாக இருக்கிறது. We know that most of the people handle this problem of sin in different manners. நம் அனைவருக்கும் தெரியும் இந்த பாவ பிரச்சனையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே அங்கே கையாளுகிறார்கள். And that is what we have been considering from Genesis chapter 49 verses 1 to 12. அதைதானே ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 to 12 வரையுள்ள வசனங்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். There we read about few sons of Jacob and we understand how those children handle the sin in their lives in a different manner. இந்த பகுதியிலே யாக்கோபுடைய 12 குமாரர்களை குறித்து நாம் படிக்கிறோம். அவர்கள் எவ்விதமாக இந்த பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான விதங்களிலே கையாண்டார்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And now this evening we are going to continue with the same passage and to understand the remaining things that we could read in those verses. இன்றைய மாலை வேளையிலும் அதே பகுதியிலிருந்து மேலும் உள்ள சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Yesterday we considered about Reuben and we saw that how he handled the sin in his life. நேற்றைய தினத்திலே ரூபனை குறித்து சிந்தித்தோம். அவன் எப்படி தன் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை கையாண்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். Yes, how did he handle? He covered his sin. எப்படி அவன் அதை கையாண்டான்? தன் பாவத்தை அவன் மறைத்து வைத்தான். As a result of covering his sins, we see a lot of tragedies took place in his life and he was not able to come up in his spiritual life in a manner that the Lord expected. அவன் தன்னுடைய பாவத்தை மறைத்ததினாலே தேவன் எதிர்பார்த்த விதத்திலே ஆவிக்குரிய விதத்திலே அவன் முன்னேறி வரவில்லை. அவனுடைய வாழ்க்கையானது மகா மோசமாக போனதை நாம் அறிந்தோம். The
potential in that person was ruined because he covered his sin. இந்த மனிதனிடத்தில் இருந்த திறமையானது அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக சீரழிந்து போனது. This evening we are going to consider two more important ways in which those children handle the sins in their lives. இந்த குமாரர்கள் மேலும் 2 விதத்திலே நாம் இங்கே சிந்திக்க போகிறோம், எப்படி அவர்கள் இந்த பாவ பிரச்சனையை கையாண்டார்கள் என்று. In verses 5 to 7 we read about Simeon and Levi. 5 7 வரையில வசனங்களிலே சிமியோனை குறித்தும் லேவியை குறித்தும் பார்க்கிறோம். That is now next Jacob is focusing on these 2 children. யாக்கோபு அடுத்ததாக உள்ள தன் குமாரர்களுக்கு நேராக அங்கே பார்வையை திருப்புகிறார். How did they handle the sin? எப்படி அவன் தன் பாவங்களை கையாண்டார்கள்? We see that these were the people who were fully controlled by their sin. இந்த ஜனங்கள் பாவத்தினாலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். These 2 children of Jacob, they were fully controlled by their sin. யாக்கோபினுடைய இந்த 2 குமாரர்கள் பாவத்தினாலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். Now here we read in these verses, இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. As we come into these verses, Jacob is against these 2 children. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு இந்த 2 குமாரர்களுக்கு எதிராக அங்கே காணப்படுகிறார். He makes it very clear that these 2 children were filled with cruelty and violence. இந்த 2 குமாரர்கள் கொடுமையினாலும் அங்கே கொடூரத்தினாலும் நிறைந்திருந்தார்கள். They acted recklessly and in wicked manner, and that brought great damages in their lives. அவர்கள் மிக கொடுமையாக நடந்து கொண்டது நிமித்தமாக அங்கே குடும்பத்திலே மிகப்பெரிய அங்கே பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். We see that Jacob makes it very clear that these 2 children were operated by anger. இங்கே இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த 2 குமாரர்கள் அங்கே கோபத்தினாலே காரியங்களை செய்தார்கள். Not only that, Jacob says they were controlled by their self will. அதே சமயத்தில் யாக்கோபு இங்கு சொல்லும் பொழுது தங்கள் சுய சித்தத்தினாலே அவர்கள் உட்பட்டவர்களாக ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். They did as they pleased in their lives. தங்கள் வாழ்க்கையிலே எது செம்மையா இருந்ததோ அதை செய்தார்கள். They were not at all considering about the consequences that they are going to face. அவர்கள் இதன் நிமித்தமாக வரக்கூடிய சந்திக்கக்கூடிய அங்கே பிரச்சனைகளை குறித்து அவர்கள் அக்கறையற்று இருந்தார்கள். So these 2 children were not trying to hide their sins. இந்த 2 குமாரர்கள் தங்கள் பாவத்தை மறைக்கவில்லை. Instead, they did all their sinful activities in the open, and also everyone knew about it. இந்த 2 குமாரர்கள் தங்கள் பாவங்களை வெளியரங்கமாக செய்தார்கள். அவர்கள் செய்த பாவம் எல்லாருக்கும் தெரியும். So they were fully controlled by their sin. அவர்கள் முழுமையாக தங்கள் பாவத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். So this is how some of the people usually handle their sin. இப்படிதானே சில ஜனங்கள் தங்கள் பாவத்தை அங்கே கையாளுகிறார்கள். They are not bothered about it. அதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. And they just go out and enjoy these sinful things. அங்கே வெளியே சென்று இந்த பாவ காரியங்களிலே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அங்கே காணப்படுகிறார்கள். They are not at all bothered about the outcome and the result of such sins. இப்படிப்பட்ட பாவத்தின் விளைவுகளை குறித்து அவர்களுக்கு அக்கறை என்பது இல்லை. Sometimes they may not involve in such kind of sins openly, and many people they privately do such kind of things. இப்படிப்பட்ட பாவத்தை வெளியரங்கமாக சிலர் செய்வது இல்லை, ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். In the private life they will be controlled by their sins.
தங்களுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே இந்த பாவங்களினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Yeah, instead of controlled by the Spirit of God, we live a life that is controlled by the sins in our lives. அங்கே தேவனுடைய ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படாமல் இந்த பாவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And that is what we read about Simeon and Levi here. இதைதானே சிமியோன் மற்றும் லேவியிலிருந்து நாம் பார்க்கிறோம். And especially the reference is given here for the anger, the uncontrolled anger of Simeon and Levi here. குறிப்பாக இந்த சிமியோனுக்கும் லேவிக்கும் இருந்த அங்கே கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை இங்கே சுட்டி காட்டுகிறது. One of the incidents that we read about them, especially in the context of the uncontrolled anger, is in Genesis chapter 34. அவர்களுடைய அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினுடைய அந்த பின்னணியை குறிப்பாக ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். When their sister Dinah was raped by a man whose name was Shechem. செக்கேம் என்கின்ற சீகேமின் மனிதனாலே தன்னுடைய சகோதரி தீனால் அங்கே கெடுக்கப்பட்ட போது we see that how they were burned in their anger and destroying the whole villages and the people in that. எப்படியாக தங்கள் கோபத்தினாலே குதித்தெழுந்து அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களை வெட்டி அங்கு பட்டணத்தை சுட்டெரித்தார்கள். And there we see Jacob rebuked to his son, both of his sons, for doing such a terrible sins in their life. தங்கள் வாழ்க்கையிலே மிக மோசமான பாவத்தை செய்த யாக்கோபினுடைய இந்த 2 குமாரர்களை யாக்கோபு அங்கே கடிந்து கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். But they were never repented about this sin. They were not bothered about it. They just went out openly, did whatever they want because they were controlled by the sin. அவர்கள் அப்படி இருந்தும் அதை குறித்து எந்த ஒரு அக்கறையின்றியும் அதை குறித்து மன வருத்தம் ஏதுமின்றியும் அங்கே வெளியிலே சென்று இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பாவத்தை கோபத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் செய்து விட்டார்கள். So when it comes into the specific area of anger, இந்த கோபம் என்கின்ற அந்த குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு நாம் வரும்போது we know that many of the believers involved in uncontrolled anger and sin against God. அநேக விசுவாசிகள் அங்கே கட்டுப்படுத்த முடியாத அந்த பாவத்தை செய்கிறவர்களாகவும் அங்கே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். Now when we involve in this kind of uncontrolled anger, இந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம் சார்ந்த காரியங்களை நாம் செய்வோம் என்றால், number one, we need to understand some of the realities about it. அது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய சில உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Number one, முதலாவது, many times we try to justify our uncontrolled anger. நம்முடைய கட்டுக்கடங்காத கோபத்தை நீதிப்படுத்தும்படியாக முயற்சிக்கிறோம். Now here Simeon and Levi, they must have defended themselves by saying that, see, we are doing it for the sake of our sister. இங்கே சிமியோனும் லேவியும் எங்களுடைய சகோதரியினுடைய காரியத்தின் நிமித்தமாக தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொல்லி அங்கே நீதிப்படுத்துகிறார்கள். We are going to defend her honor. அவளுடைய கணத்தை நாங்கள் பாதுகாக்கும்படியாகவே அப்படி செய்தோம். But when they make such kind of statement, அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அவர்கள் சொல்லும்போது, in reality they were defending their own self pride. அவர் உண்மையாலுமே அவர்களுடைய சொந்த சுயமான அந்த பெருமையை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். They went far beyond the righteous anger and crossed the boundary, and they were fulfilling their pride when they did those damages into that village and the people. அவர்கள் அந்த எல்லை கோட்டை தாண்டி நீதியினுடைய அந்த எல்லையை தாண்டினவர்களாக அங்கே சுய பெருமையினாலே அங்கே அந்த தேசத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். So when we get anger, we need to be very much careful with. ஆகவே நாம் கோபப்படும் போது அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். Many times we are controlled by the anger, and the uncontrolled anger many times justified by believers.
நாம் அநேக சமயத்திலே கோபப்படுகிறோம். இந்த கட்டுக்கடங்காத இந்த கோபத்தை விசுவாசிகள் அங்கே நீதிப்படுத்துகிறார்கள். And whenever we do such kind of things, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும்போது we need to make sure that this is going to bring lot of consequences in our lives. இது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So whenever we get angry, we need to make sure that we do not cross the line where it reaches into the satisfaction of your pride. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபமானது தன் எல்லையை, அதாவது உங்களுடைய சுயத்தை அங்கே அதாவது உங்களுடைய பெருமையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த எல்லை கோட்டிற்கு செல்லுவதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So we should never try to justify our uncontrolled anger. நம்முடைய கட்டுக்கடங்காத கோபத்தை ஒருபொழுதும் நீதிப்படுத்தக்கூடாது. The second thing that we need to understand here is, இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், the uncontrolled anger will not help you and others. இந்த கட்டுக்கடங்காத கோபம் உங்களையும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது. Yes, it will never benefit or help you. At the same time, it will not help others. இந்த இப்படிப்பட்ட செயலானது எந்த ஒரு நன்மையையும் உங்களுக்கும் கொண்டு வராது, மற்றவர்களுக்கும் அங்கே கொண்டு வராது. We know that many times people used to say like this. அநேக சமயத்திலே ஜனங்கள் இப்படியாக சொல்லுவார்கள், See, when I get angry, I am just like a bomb. Like a Bomb. B-O-M-B, bomb. நான் கோபப்படும் பொழுது அங்கே ஒரு Bomb blast. ஓகே, பாம். ஓகே, அதாவது வெடிக்கிறது போல நான் இருப்பேன் என்று. Okay. குண்டை போல இருப்பேன். I am just like a bomb. நான் ஒரு குண்டை போல இருப்பேன். Yes, what is the speciality of a bomb? ஒரு குண்டுக்கு இருக்கக்கூடிய அது சிறப்பு தன்மை என்ன? When it is blasted, it is over. That's all. That's what they say. அது வெடிக்கும் என்றால் அவ்வளவுதான், அதோடு அது முடிந்து விட்டது. So some of the people say that, see, my anger is just like a bomb. I just get blasted and finished. சில ஜனங்கள் சொல்வார்கள், என்னுடைய கோபம் அங்கே ஒரு வெடிப்பொருளை போலதான் இருக்கிறது, அது வெடித்து அவ்வளவுதான், அதோடு முடிந்து விடுகிறது. But they don't understand what all the devastation that bomb has done when it was burst. ஆனால் அந்த வெடிப்பொருளானது வெடித்தது நிமித்தமாக எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தினது என்பதை குறித்து அவர்கள் அக்கறையின்றி இருக்கிறார்கள். They say that just blast finish, that's all. நான் வெடித்து விட்டேன், அவ்வளவுதான், அதோட வேலை முடிந்தது. But as he has blasted, when the bomb is blasted, we know that what all the consequences happens behind. ஒரு வெடிப்பொருள் வெடிக்கும் பொழுது அதற்கு பின்பதாக எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். So here Simeon and Levi, இங்கே சிமியோனும் லேவியும், they blew up like a bomb and they had killed the people in the village and slaughtered them. அங்கே அவர்கள் ஒரு வெடிப்பொருளை போல வெடித்து அந்த கிராமத்தில் இருந்தவர்களை எல்லாம் அவர்கள் சங்கரித்து போட்டார்கள், சுட்டெரித்தார்கள். And not only that, almost for 40 years they have not solved their angry problem. ஏறக்குறைய 40 வருடங்கள் இந்த கோபம் என்கின்ற அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்வு காணவே இல்லை. That is the reason why Jacob says you are filled with anger. அதனாலே தான் யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் கோபத்தினாலே நிறைந்திருக்கிறீர்கள். My dear brothers and sisters, how long you are keeping your anger with you? அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் இந்த கோபத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள்? Yes, if you are keeping your anger with you, make it very sure that it is causing damages to others in their life. It causes a lot of devastation. உங்கள் வாழ்க்கையில் இந்த கோபத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனையையும் மிகப்பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Your uncontrolled anger results in senseless destruction of people and property.
உங்களுடைய கட்டுக்கடங்காத இந்த கோபமானது அங்கே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனையையும் அங்கே சேதத்தையும் பொருள்களின் மேலே சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Sometimes suddenly we hear some sound from the kitchen. சில நேரங்களிலே அங்கே சமையலறையிலிருந்து சத்தம் வரும். And when we go and see there, we see sometimes our wife is throwing some glasses because of the angry. அங்கே நாம் போய் பார்ப்போம் என்றால் நம்முடைய மனைவிமார்கள் அங்கே சில கிளாஸை எல்லாம் எடுத்து எரிந்து கொண்டிருப்பார்கள். Yes, we see that the result of anger. இது கோபத்தினுடைய விளைவே. It causes lot of destruction in the life of the people as well as in relation to the property that we have. இது ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே பொருள் சார்ந்த காரியத்திலும் மிகப்பெரிய அங்கே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. That is what Simeon and Levi did. இதைதானே சிமியோனும் லேவியும் செய்தார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, this uncontrolled anger will not help yourselves in your life. இந்த கட்டுக்கடங்காத கோபமானது உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது. It is a sin that you are committing. அது நீங்கள் செய்வது பாவம். At the same time, it causes lot of health issues in your life. அதே சமயத்திலே உங்கள் உடல் சார்ந்த அங்கே பிரச்சனைகளையும் அது கொண்டு வரும். Now when you make a study, we understand that most of the cardiovascular diseases are caused by the uncontrolled anger. அங்கே அநேக படிப்புகள் சொல்லுகிறது என்னவென்றால் இருதயம் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் இந்த கோபத்தினுடைய விளைவினாலே ஏற்படுகிறது என்று. And most of the people get lot of problem with their heart because of their uncontrolled, mismanaged anger. இங்கே கட்டுக்கடங்காத கட்டுப்படுத்த முடியாத அங்கே செவைப்படுத்தாத கோபத்தின் மூலமாக தான் அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதய பிரச்சனையானது வருகிறதாக நாம் பார்க்கிறோம். So when it comes into our life, the uncontrolled anger causes lot of damages to your health as well as it causes lot of devastation in the life of other people. ஆகவே உங்களுடைய கட்டுக்கடங்காத இந்த கோபமானது உங்களுடைய சரீரத்திலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். So it will not help you as well as it will not help others. இது உங்களுக்கும் உதவாது, மற்றவர்களுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாது. Not only that, the third important thing is, அது மட்டுமல்ல, மூன்றாவது மிக முக்கியமான குறிப்பு, the uncontrolled anger create distance in the relationship. அங்கே இந்த கட்டுக்கடங்காத இந்த கோபமானது உறவுகளிலே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. And now here as we come into the family of Jacob here, இங்கே யாக்கோபுடைய குடும்பத்தை வரும் பொழுது, here Jacob himself keeping a distance from these two children. இந்த இரண்டு குமாரர்களிடத்திலிருந்து யாக்கோபு தாமே அங்கே 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 விலகி காணப்படுகிறார். Jacob says that you are going to be dispersed and scattered because of the angry you are controlled by. உங்கள் வாழ்க்கை கோபத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கை நிமித்தமாக நீங்கள் அங்கே சிதறடிக்கப்பட போகிறீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். So Jacob is keeping himself away from these children. ஆகவே யாக்கோபு இந்த இரண்டு பிள்ளைகளிடத்திலிருந்தும் தன்னை அங்கே விலக்கி வைத்திருக்கிறார். And even they are going to be scattered. They are going to be in a distance from other brothers. இவர்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட போகிறார்கள். மற்ற அங்கே குமாரனிடத்திலிருந்தும் சகோதரனிடத்திலிருந்தும் அவர்கள் தூர இருக்க போகிறார்கள். So one thing that we all need to understand here is, ஆகவே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், if you want to have close relationship in your family, உங்கள் குடும்பத்திலே மிக நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் என்றால், you need to bring your anger under control. உங்களுடைய கோபத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். Otherwise there will be distance in the relationship in the family. அப்படி இல்லை என்றால் உங்கள் குடும்ப உறவிலே அங்கே பிரிவினைகள் ஏற்படும். We know that it is very difficult to get along with the angry people. நம் அனைவருக்கும் தெரியும், கோபம் உள்ள ஜனங்களோடு கூட சேர்ந்து நடத்தல் என்பது மிக கடினமான ஒன்று. You cannot get close with the angry people. கோபம் நிறைந்த ஜனங்களோடு நாம் நெருக்கமாக இருக்க முடியாது. Yes, it is like you will not take a bomb and put it in your pocket.
இது எப்படி தெரியுமா? ஒரு வெடிபொருளை எடுத்து உங்களுடைய சட்டைக்குள் வைக்க முடியாது, அதை போன்றதுதான். Yes, you know that it can blast at any time. ஏனென்றால் அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் வெடித்து சிதறும். Yes, in the same manner, அதை போலவே you cannot get close with the angry people. கோபம் உள்ள ஜனங்கள் பக்கத்திலே நாம் சேர முடியாது. It can explode at any time. அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் வெடிக்கலாம். It can tear down your relationship. அவங்களுடைய உறவை அங்கே சுக்குநூறாக்கலாம். So one thing that we need to understand here is uncontrolled anger always creates a distance in the relationship. ஆகவே ஒன்றை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்கிறோம், கட்டுக்கடங்காத கோபமானது உறவுகளிலே மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்தி விடுகிறது. The fourth important thing is, நான்காவது முக்கியமான காரியம், the uncontrolled anger is passed on to the family. இந்த கட்டுக்கடங்காத கோபமானது அங்கே குடும்பத்திற்கும் அங்கே கடத்தப்படுகிறது. When the parents are always living with uncontrolled anger, we see that it is passed on to your children, and they will also have the same attitude in relation to the anger. ஆகவே ஒரு குடும்பத்திலே இந்த கட்டுக்கடங்காத கோபமுடைய ஒரு மனிதனோடு கூட அந்த குடும்பத்தார் வாழ்வார்கள் என்றால் அந்த கோப குணமானது அவருடைய பிள்ளைகளுக்கும் அங்கே கடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. Even in the case of this Simeon and Levi, the anger that they had was handed down from generation to generation. இங்க நீங்க பார்க்கும்போது இந்த சிமியோனும் லேவிக்கும் இருந்த இந்த கோபத்தினுடைய தன்மையானது அநேக வம்சங்களாக மற்ற அவருடைய வம்சத்திற்கும் கடத்தப்படுகிறதை காண முடியும். If you take one example, ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். We read about Moses. மோசேயை குறித்து நாம் படிக்கிறோம். Yes, when we come into the life of Moses, what was the major problem that he was encountering before he entered into the promised land? அங்கே மோசே தன் வாழ்க்கையிலே கானான் தேசத்திற்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக தன் வாழ்க்கையிலே அவர் சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன? What was the major problem? என்ன அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை? Why he did not enter? ஏன் அவர் பிரவேசிக்கவில்லை? Because of anger. ஏனென்றால் கோபத்தின் நிமித்தமே. He got angry and murdered the Egyptian man. அங்கே கோபம் கொண்டு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். And he got angry and he struck the rock. அவன் கோபப்பட்டு அந்த கன்மலையை அடித்தான். So we see that Moses was an angry man. அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசே கோபம் நிறைந்த மனிதனாக இருந்தான். Who was this Moses? யார் இந்த மோசே? This Moses was the descendant of Levi. இந்த மோசே தான் லேவியினுடைய சந்ததியாக இருக்கிறான். So anger is handed down from generation to generation. இங்கே கோபமானது அங்கே சந்ததியாக அங்கே கைமாறிப்பட்டு கொண்டே வருகிறது. So that is what going to happen when you entertain the uncontrolled anger in your life, in your family. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த கோபத்தை நீங்கள் கோபப்படும் பொழுது அது மற்ற சந்ததிக்கும் கடத்தப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். So we need to be very much specific about this sin, and we need to make sure that we are not controlled by this anger. ஆகவே இந்த பாவத்தை குறித்து நாம் மிக கருத்துள்ளவர்களாக இருந்து இந்த கோபத்தினாலே நாம் கட்டுப்படுத்தப்படாதவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Anger is just one example. இந்த கோபம் என்பது ஒரு உதாரணம் தான். But when it comes into the life of believers, we see so many other sins that are controlling the lives of many believers. ஆனால் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இன்னும் அநேக பாவங்கள் அவர்களை அங்கே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Many are controlled by jealousy. அநேகர் பொறாமையினாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Many are controlled by selfishness. அங்கே அநேகர் சுயத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Many are controlled by the sin of gossip and lies. அங்கே பொய்யினாலும் புறங்குறுதலினாலும் அநேகர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். And the list goes on. It is a very long list, you can understand. இப்படியாக அந்த பட்டியலானது நீண்டு கொண்டே இருக்கிறது, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
So this evening, we need to evaluate our life in the presence of the Lord and examine whether am I controlled by some sins in my life or not. ஆகவே இந்த மாலைவெளியிலே நம்மை நாமே அங்கே சோதித்தறிந்தவர்களாக ஏதாவது ஒரு பாவத்தினாலே நான் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Yes, Reuben, he covered the sin. ரூபன் தன் பாவத்தை மறைத்தான். And here Simeon and Levi, they were controlled by sin. இங்கே சிமியோனும் லேவியும் பாவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். They allowed the sin to control them. பாவம் தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். They become very much hard in their heart and they were not bothered about the consequences and they just made the sin as a usual habit in their lives. அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினவர்களாக இந்த பாவத்தினாலே வரக்கூடிய விளைவுகளை குறித்து எந்த ஒரு நாட்டமும் கொள்ளாமல் அக்கறையும் கொள்ளாமல் அதை அனுதின வாழ்க்கையில் செய்வது போல் அவர்கள் செய்து விட்டார்கள். What happened to them? அதனாலே என்ன அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது? Oh, we see that when they were controlled by the sin, it cost them and their descendants greatly. அவர்கள் கோபத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டதினாலே அதனுடைய விளைவாக அவருடைய சந்ததியானது பாதிக்கப்பட்டது. Yes, we see the history of Israel and we see how much price they have paid because of their sins. இவர்களுடைய பாவத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட விலைக்கிரயத்தை அவர்கள் செலுத்தினார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் காண்கிறோம். Look at the history. We see that Simeon became the smallest tribe in Israel. அங்கே இஸ்ரவேலின் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது சிமியோன் அங்கே கோத்திரங்களிலே சிறிய கோத்திரமாக மாற்றப்பட்டான். When Moses pronounced the blessings on Israel, Simeon was omitted. அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது சிமியோன் அங்கே நிராகரிக்கப்படுகிறான். And in Joshua chapter 19 we read, யோசுவா 19ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், Simeon was forced to share the territory with Judah. அங்கே யூதாவோடு கூட பங்கு வீதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் வலுக்கட்டாயப்படுத்தப்படுகிறான். Yes, and not only that, we read in 2 Chronicles, அது மட்டுமல்ல 2 நாளாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது by the time of King Josiah, யோசியாவினுடைய அரசாட்சி நாட்களிலே Simeon was numbered with Manasseh, Ephraim and Naphtali. அங்கே மனாசே நப்தலி போன்ற கோத்திரங்களோடு கூட எண்ணப்படுகிறார்கள். That means this tribe of Simeon was scattered throughout the land. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே எல்லா புறங்களிலும் இந்த சிமியோன் கோத்திரமானது சிதறடிக்கப்படுகிறது. Why? ஏன்? Because he lived a life under the control of the sin. ஏனென்றால் அவர்கள் பாவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் அவர்கள் வாழ்ந்தார்கள், கோபத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்தார்கள். They allowed the sin to control them. பாவம் தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அவர்கள் அனுமதித்தார்கள். Not only that, look at the history of Levi. அது மட்டுமல்ல, லேவி கோத்திரத்தை நீங்கள் பாருங்கள். Levi also was scattered. லேவியும் அங்கே சிதறடிக்கப்பட்டது. And we know, we read that in Exodus chapter 32 verse 36. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், there comes a measure of repentance from the part of Levi. லேவிய கோத்திரத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய மனம் திரும்புதலை அங்கே படிக்கிறோம். And therefore they were made as a priestly family. அதனாலே அவர்கள் ஆசாரிய குடும்பமாக அங்கே கருதப்பட்டார்கள், ஏற்படுத்தப்பட்டார்கள். But at the same time, ஆனால் அதே சமயத்திலே in the kingdom of Israel, Levi had no inheritance in Israel. அங்கே இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யத்திலே லேவிக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. They were given just 48 cities scattered throughout the nations. தேசமெங்கும் சிதறியிருக்கக்கூடிய 48 இடங்களாக மாத்திரம் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. So they were scattered everywhere. அவர்கள் எங்கும் அங்கே சிதறியிருந்தார்கள். Why? ஏன்? Because they allowed the sin to control their life. அவர்கள் பாவம் தங்களை ஆளுகை செய்யும்படியாக அனுமதித்ததினாலே. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, it is something that we all need to consider this evening. நாம் அனைவரும் அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த மாலை வேளையிலே இருக்கிறது. How are you handling with our sins?
நம்முடைய பாவத்தை எவ்விதமாக நாம் கையாளுகிறோம்? Are you allowing the sin to control your life? பாவம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறீர்களா? Look at Simeon and Levi here. இங்கே சிமியோனையும் லேவியையும் பாருங்கள். They allowed their sinful passions to control their life. இங்கே பாவத்தினுடைய அந்த காரியங்கள் தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அவர்கள் அனுமதித்தார்கள். They allowed the sinful lust to control their lives. பாவத்தினுடைய இச்சையானது அங்கே தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதித்தார்கள். They allowed the fleshly desires to control their lives. அங்கே இச்சையினுடைய அங்கே சுபாவங்கள் தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதித்தார்கள். Yes, as a result of that, they had to pay a great price and they never received any inheritance in the kingdom of Israel. அதனாலே அவர்கள் மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. இஸ்ரவேலிலே அவர்கள் எந்த ஒரு அங்கே இடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. So this evening, how about our lives? இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Many times we also live a life under the control of the sin. அநேக சமயத்திலே பாவத்தின் கீழாக அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நம் வாழ்க்கை காணப்படுகிறது. We allow the pleasures of the sin to control our lives. உலகத்தினுடைய பாவ இச்சைகள் நம்மை கட்டுப்படுத்தும்படியாக நாம் அனுமதிக்கிறோமே. We allow the unbridled lust to control us. அங்கே கடிவாளம் போடப்பட முடியாத அந்த இச்சைகள் நம்மை கட்டுப்படுத்தும்படியாக அங்கே அனுமதிக்கிறோமே. We allow the self-centeredness to control our lives. அங்கே நம்முடைய சுயமானது நம்மை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறோமே. We allow our uncontrolled anger to control our lives. கட்டுப்படுத்த முடியாத கோபம் நம்மை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறோமே. Now when such kind of things happen in our lives, எப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிறதோ, we will not be able to reach our fullest potential in the Lord Jesus Christ. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய நிறைவான அந்த எல்லைக்கு நாம் ஒருபொழுதும் சென்று விட முடியாது. When we are controlled by sin in our lives, பாவத்தினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது, we will never be able to walk close with our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி நாம் ஜீவிக்க முடியாது. When we are controlled by our sin in our lives, நம்முடைய பாவத்தினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும்போது, God cannot use us in that condition. இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. When we are controlled by our sins, நாம் பாவத்தினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் போது, God cannot bless us in that situation. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. When we are controlled by our sins, பாவத்தினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, God cannot work through us to accomplish His perfect will in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிபூரணமான சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடியாது. Oh dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, this is a time for each one of us to consider what are we doing with sin in our lives, the problem of sin. பாவ பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய வேலையாக இது இருக்கிறது. Are you allowing the sin to control you, or are you getting controlled by the Holy Spirit in your lives? உங்கள் வாழ்க்கையிலே பாவம் உங்களை கட்டுப்படுத்தும்படியாக அங்கே விடுகிறீர்களா, அல்லது பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை கட்டுப்படுத்தும்படியாக விட்டுக் கொடுக்கிறீர்களா? These are the realities of the lives of these people. Those are given as an example for each one of us. நம் ஒவ்வொருவருக்கும் அங்கே கொடுக்கப்படக்கூடிய அங்கே உண்மையுள்ள அங்கே குணாதிசயங்களாக இது காணப்படுகிறது. What is really happening with our life this evening? இந்த மாலை வேளையில் நம்ம வாழ்க்கையிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? Reuben, he covered his sin. அவன் தன் பாவத்தை மறைத்தான். Now here we read Simeon and Levi. இங்கே சிமியோனையும் லேவியையும் படிக்கிறோம். They allowed the sin to control them. இங்கே அவர்கள் பாவம் தங்களை கட்டுப்படுத்தும்படியாக அனுமதித்தார்கள். And now we see the next person in this list. அடுத்ததாக உள்ள நபர் யார் என்றால், here we read about Judah in verses 8 to 12. 8 to 12 வரையில வசனங்களிலே யூதாவை குறித்து படிக்கிறோம். And when you come into these verses, இந்த வசனங்களுக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, there we read the another way this man handled the sin problem. இங்கே இந்த மனிதன் பாவ பிரச்சனையை இன்னொரு விதத்திலே கையாளுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Yes, what did he do with the sin problem?
பாவ பிரச்சனையிலே என்ன இவன் செய்தான்? He confessed his sin. தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்தான். He confessed his sin. தன் பாவத்தை அறிக்கை செய்தான். Reuben covered his sin. ரூபன் பாவத்தை மறைத்தான். And Simeon and Levi were controlled by sin. சிமியோனும் லேவியும் பாவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். And now here we read about Judah who confessed his sin. இங்கே யூதா தன் பாவத்தை அறிக்கை செய்தான். Now the next chance is for Judah in the line of blessing here. இங்கே ஆசீர்வாதத்தினுடைய அந்த வரிசையிலே அடுத்த சந்தர்ப்பம் யூதாவுக்கு இங்கே வருகிறது. Oh, Judah must have been hearing the words of his father that was uttered to Reuben and Simeon and Levi. இங்கே ரூபனை குறித்தும் சிமியோன் லேவியை குறித்தும் அங்கே தன் தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகளை இங்கே யூதா கேட்டுக்கொண்டிருக்கிறார். So after hearing those words from Jacob, here we can understand that the knees must have been beating each other when it comes into the matter of Judah. இங்கே இந்த வார்த்தைகளை யூதா கேட்ட பொழுது அவனுடைய இரண்டு கால்களும் முழங்கால்களும் அங்கே ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Because he was a man who was involving in the worst sin than any other brothers. ஏனென்றால் இந்த மனிதன் மற்ற எந்த ஒரு சகோதரரை காட்டிலும் மிக மோசமான பாவத்தை அங்கே செய்தவனாக அவன் இருந்தான். Yes, other brothers were evil. மற்ற சகோதரர்கள் பொல்லாதவர்கள் தான். But Judah was worse than them all. யூதா மற்ற எல்லாரை காட்டிலும் மிகவும் மோசமானவன். Consider the sins of Judah just for a minute. யூதா செய்த பாவத்தை சற்று நீங்கள் பாருங்கள். Genesis chapter 37 verse 26. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26வது வசனம். Judah is the person who talked about killing Joseph and selling him as a slave. யூதாதான் தன் யோசேப்பை கொலை செய்யும்படியாகவும் அவனை விற்று போடும்படியாகவும் பேசினவன். And in chapter 37, 37ஆம் அதிகாரத்திலே Judah was part of a lie that really broke the heart of Jacob. அங்கே யாக்கோபினுடைய இருதயத்தை உடைத்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். He lied to his father that Joseph is dead. அவன் தன் தகப்பனாரிடத்திலே பொய் சொன்னான், யோசேப்பு மரித்து போனான் என்று. Then we read Genesis chapter 38:1. மறுபடியும் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே when Judah sought a wife, he married an unbeliever. அங்கே யூதா தனக்கு மனைவியை தேடின பொழுது அவிசுவாசியானவளை அங்கே திருமணம் செய்தான். And then we read in Genesis chapter 38 verses 7 to 10. அதற்கு பிறகு 38ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரையில வசனங்களில் நீங்க பார்க்கும் பொழுது he raised two sons, Er and Onan, who were so evil that God killed them both. அங்கே ஏர் ஓனான் என்கின்ற இரண்டு அங்கே குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்தபடியால் கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். So he raised such children. இப்படி மோசமான குழந்தைகளை அவன் அங்கே வளர்த்தினான். And then we read in Genesis chapter 38 verses 12 to 16. அடுத்ததாக ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது Judah was a man who was controlled by fleshly lust. அங்கே யூதா அங்கே தன்னுடைய அங்கே மாம்சீக இச்சையினாலே கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். He involved in adultery. அவன் விபச்சாரத்திலே ஈடுபட்டான். Then again in verses 12 to 23 in chapter 38. ஆனால் 38ஆம் அதிகாரம் 12லிருந்து 23 வரை வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது even he committed incest with his daughter-in-law. அங்கே தன்னுடைய மருமகளோடு கூட அங்கே உறவு கொண்டான். And not only that, in 38 verses 24 to 30 in Genesis, ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 24லிருந்து 30 வரை வசனங்களிலே he was a man who was judgmental. அங்கே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். He was a hypocritical man. அவன் மாய்மாலக்காரனாக இருந்தான். So now as you look at all these list here, இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலை பாருங்கள்.
we can understand that Judah was worse than other brothers in relation to the sins that he committed. அவன் செய்த பாவத்தை நாம் பார்க்கும் பொழுது மற்ற சகோதரர்களோடு ஒப்பிடும் பொழுது இது மோசமானதாக அங்கே காணப்படுகிறது. Oh, now you can imagine what must have been the state of Judah when he stands in front of Jacob at this moment. இப்பொழுது இந்த சூழ்நிலையை சற்று கவனித்து பாருங்கள். யாக்கோபுக்கு முன்பதாக யூதா நிற்கும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? So here he must have been waiting for a moment the hammer to fall upon him. இங்கே ஒரு சுத்தியல் தன் மேலே விழும்படியாக அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். Oh, he was so much afraid and terrified in the presence of Jacob there. யாக்கோபுனுடைய சமூகத்திலே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். And at that time we see Jacob speaks. இப்படிப்பட்ட சமயத்திலே தானே யாக்கோபு அங்கே பேசுகிறார். Now in those words we do not see any judgment from the words of Jacob. இந்த சமயத்திலே யாக்கோபினிடத்திலிருந்து எந்த ஒரு நியாய தீர்ப்புக்குரிய வார்த்தைகள் வரவில்லை. Oh, we see that all the words were about blessings in the life of Judah. யூதாவினுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாகவே இருந்தது. He did not mention about the sin of Judah. யூதாவினுடைய பாவம் அங்கே சொல்லப்படவில்லை. He did not mention about the failures and the mistakes of Judah here. யூதாவினுடைய அங்கே வீழ்ச்சிகளும் அவனுடைய தவறுகளும் இங்கே அவன் சொல்லவில்லை. He did not mention anything about the sins of Judah. யூதாவினுடைய எந்த ஒரு பாவத்தையும் அவன் சொல்லவில்லை. Here the words are only the words of blessing, hope and promise. அங்கே வார்த்தைகள் அவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளும் நம்பிக்கையின் வார்த்தைகளுமாகவே காணப்பட்டது. Look at the words here. இங்கே இந்த வசனங்களை பாருங்கள். There Jacob said he will be the object of praise among the brethren. அங்கே சகோதரராலே புகழப்படுபவன் அவனே. And then he said that Judah will be a conqueror. யூதா அங்கே ஆளுகை செய்யக்கூடியவனாக இருப்பான். Kings will come from your family. உன்னுடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Messiah, the greatest king, also will come from Judah's lineage. யூதாவினுடைய அந்த வம்சத்திலே பெரிய ராஜாவாகி மேசியா அங்கே தோன்றுவார். Judas will be prosperous. அங்கே யூதா அங்கே வளர்ச்சி அடையக்கூடியவனாக இருப்பான். They would be healthy and his people would prosper in the kingdom. அவன் மிகவும் அங்கே வலிமையுடையவனாகவும் அவனுடைய ஜனங்கள் ராஜ்யத்திலே அங்கே மேன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். The blessings and the prosperity of Judah would boggle the mind. அங்கே யூதாவினுடைய அங்கே வளர்ச்சியும் அங்கே ஆசீர்வாதமும் அங்கே பெரியதாக இருக்கும். Oh, what an amazing words here. என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள் இவைகள். He was also a worse sinner in comparison to other brothers. மற்ற சகோதரர்களோடு ஒப்பிடும் பொழுது அவன் மிகவும் மோசமான மனிதனாக இருந்தான். But here no judgment, only blessings. ஆனால் இங்கே நியாய தீர்ப்பு என்பதே இல்லை, ஆசீர்வாதம் மாத்திரமே. Why? ஏன்? That is what we need to understand. அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Why only blessings here? ஏன் இங்கே ஆசீர்வாதம் மாத்திரமே? Because Judah confessed his sins and reconciled. ஏனென்றால் யூதா தன் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புரவாகினான். We read in Genesis chapter 44 verses 18 to 34. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 18 லிருந்து 34 வரையில வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது he stood in front of Joseph and he confessed all his sins. அங்கே யோசேப்புக்கு முன்பதாக நின்று தன்னுடைய அனைத்து பாவத்தையும் அங்கே அறிக்கை செய்தான். He mentioned the sin that he has committed. தான் செய்த பாவத்தை அங்கே சொல்லுகிறான். So he was a man who used to confess his sins and reconcile. இவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புரவாக கூடிய ஒரு குணம் படைத்த மனிதனாக இருந்தான். Oh, that made a great difference in the life of Judah. இதுதானே யூதாவுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தது. That brought great blessings in the life of Judah. இதுதானே யூதாவின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. Oh, dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, what do you do with your sin problem this evening?
இந்த மாலை வேளையிலே உங்கள் பாவ பிரச்சனையோடு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you covering it? நீங்கள் மறைத்து கொண்டிருக்கிறீர்களா? Or are you controlled by it? அல்லது அதனாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? Or are you confessing it? அல்லது அதை அறிக்கை செய்கிறீர்களா? Now, when it comes into each of our lives, God has His own way to deal with the problem of sin in our life. நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலே பாவ பிரச்சனையை அங்கே சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். Yes, we all fail regularly. நாம் தொடர்ச்சியாக நாம் எல்லாரும் தோற்று போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். But God has a plan of dealing with your sins. ஆனால் தேவன் உங்கள் பாவத்தை அங்கே குறித்து காரியத்திலே அவர் அங்கே சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். There is a God's own way to deal with your problem of sin. அதாவது உங்கள் பாவத்தை தேவனை சார்ந்த விதத்திலே நீங்கள் சரிபடுத்த வேண்டியது அவசியம். Yes, it is God's own way to solve and handle your problem of sin. தேவனுடைய வழியிலே உங்களுடைய பாவத்தை கையாளுவது, அதை தீர்த்து வைப்பது மிகவும் முக்கியம். What is that? It is confession. அங்கே அறிக்கையிலே என்ன இருக்கிறது? What is that? What is God's way of dealing with the sin? பாவத்தை அங்கே சந்திப்பதிலே தேவனுடைய வழி என்ன? That is confession. அதுதானே அறிக்கை என்பதாகும். Yes, when you can understand the word confession here, இந்த இடத்திலே அறிக்கை என்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது it means throw down. அப்படி என்றால் அங்கே கீழே போடுதல் என்பதாகும். That means ceasing to hide something and bring it out into the open and pour it out into the presence of the Lord. அங்கே மறைத்து வைக்காமல் அங்கே எல்லாவற்றையும் வெளியரங்கமாக கொண்டு வந்து அங்கே கொட்டுதல் என்பதாகும். Yes, that is what the Lord is expecting from our life this evening. இதைதானே இந்த மாலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். When we confess our sins, நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது we stop seeking to hide them from God and others. மற்றவரிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் மறைத்து வாழ்வதை நாம் தடுத்து விடுகிறோம். When we confess our sins, நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது we never allow the sin to control us. பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு, கட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் தடை செய்கிறோம். When we confess our sin, நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது we bring them out in open. அதை நாம் வெளியரங்கமாக கொண்டு வருகிறோம். And we expose them into light. அதை வெளிச்சத்திலே அங்கே வெளியரங்கமாக்குகிறோம். And we say about the sin the same thing that the Lord say about it. தேவன் பாவத்தை குறித்து என்ன சொல்கிறாரோ அதே போல நாமும் சொல்லுகிறோம். Yes, when we handle our sins in God's way, தேவனுடைய அந்த வழியிலே நாம் பாவத்தை கையாளுவோம் என்றால், there comes the forgiveness and God's blessings in our lives. அங்கேதானே மன்னிப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வருகிறது. Otherwise, இல்லை என்றால், if you refuse to handle your sin in God's way, தேவனுடைய அந்த வழியிலே பாவத்தை நீங்கள் கையாளாமல் இருப்பீர்கள் என்றால், if you do not confess your sins in the presence of the Lord, தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருப்பீர்கள் என்றால், there will be chastisement and judgment in the life of everyone. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சிட்சையும் அங்கே நியாய தீர்ப்பும் உண்டு. Not only that, அது மட்டுமல்ல, there is going to be a day on which we are going to stand in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. Yes, we are going to stand at the judgment seat of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கே நியாயாசனத்திலே நாம் அனைவரும் நிற்க போகிறோம். If you are not confessing your sins in the presence of the Lord, தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யாத பட்சத்தில், that will be a day in which you will see that all your work will perish in the flames of God's judgment. அங்கேதானே நீங்கள் பார்க்க போகிறீர்கள், தேவனுடைய அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, அந்த அக்னிக்கு முன்பதாக உங்கள் கிரிகள் அனைத்தும் அழிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். So this is an evening in which we need to think about our lives. ஆகவே இந்த மாலை வேளையானது நம்முடைய வாழ்க்கையை பரிசோதிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. What are you really doing with your sin? உங்கள் பாவத்தோடு கூட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
Do we try to hide our sins away? நம்முடைய பாவத்தை மறைத்து அங்கே வாழ்கிறோமா? Do we just do as we please with no thought of God's will for our lives and no thought of having consequences of the sins in your life? நம்முடைய பாவத்தின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளையும் தேவனுடைய சித்தத்தையும் அறியாதவர்களாக நாம் நம்முடைய சிந்தனைப்படி நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? Are you controlled by sin? நாம் பாவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா? Are you living a life fully under the control of the sin? பாவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? Or third, do we handle them in God's way? That is confession. மூன்றாவதாக தேவனுடைய வழியிலே நாம் பாவத்தை அறிக்கை செய்தவர்களாக அதை கையாளுகிறோமா? What is happening in our life this evening? இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? You can do anything among this list. இந்த பட்டியலிலே நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். So this evening you need to evaluate your life and come to a conclusion, like whom in this list I am. ஆகவே இந்த பட்டியலை நீங்கள் சோதித்து பார்த்து இதிலே நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். Yes, am I like Reuben who covered his sin? ரூபனை போல நான் பாவத்தை மறைக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? Am I like Simeon and Levi who were controlled by sin? சிமியோன், லேவி ஆகியோரை போல அங்கே பாவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேனா? Or am I like Judah who confessed his sin? அல்லது யூதாவை போல என் பாவத்தை அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறேனா? So let us consider our life in the light of these words so that we may rightly handle with our sin problem in God's way. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அப்பொழுது தேவனுடைய வழியிலே நாம் இந்த பாவத்தை கையாளக்கூடியவர்களாக காணப்படுவோம். May the Lord help each one of us to consider our life very seriously this evening in relation to the problem of sin. பாவம் என்கின்ற இந்த பிரச்சனை இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் கவனத்தோடு கூட நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் உதவி செய்வாராக. If we come into the presence of God and confess our sin, தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது God is going to use you and God is going to bless you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். May that be your experience in the coming days. வரக்கூடிய நாட்களிலே இதுவே உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும். May God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. And also extend my gratitude to the responsible brethren for giving me this opportunity to share God's word. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த பொறுப்புள்ள சகோதரருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. 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 We thank and praise God for the word from the Genesis chapter 49, what God has spoken to us yesterday and today evening. The Lord has spoken about 4 people. We see the first one about Reuben, and that's what we understand, and how he covered his sins and he hid his sins. So there was a problem, big problem in Reuben's life. Next, we see Simeon and Levi, what they did with the sin. They were controlled by their anger, and so it was a sin. So they were controlled by their sin. So there was no God's will in their life, or in our life also, we are controlled by anger or sin like this. There's no God's will not, perfect will not take place in our life. And the effect of that will affect us and also others, other believers around us, that we have to be very mindful of. What we talk, what we say about others, what we slander, what lies we tell, or whatever we tell about others, it will affect not only our life, our blessings from God, but also the others who hear about it, and they will also get affected. So that is a very important point. And the last, the most important that we all have to do, if at all we are there in that, like Judah, he confessed the sin. Are we a person who's ready to do God's will in confessing?
There is something very important. We see Paul, the apostle, immediately confessed, and he came in line with the living God to become the greatest apostle. So also was Peter, Apostle Peter. So we see all the confessions across lifetime. The worst of sinners, they really became the best saints in the world. Now we thank our dear brother Shaiji Varghese for being with us and delivering the word this evening time. We praise God. Thank you, brother. We give all glory and honor to the living God. We also thank brothers Evangelist Silas also for translating. May the good Lord be with him and his family and Saligram Assembly. Thank you, Brother Silas, for being with us this evening time. And also we thank Jay Singh brother from Thoothukudi, right from South Tamil Nadu. We praise God for him also for those two wonderful songs. May the good Lord be with him also. We thank all and we thank God for all of you, and we praise God for all of you for being with us this evening time also, as you have been with all the 367 times. May the good Lord continue to carry you through with the word of God. Definitely the word is a very tough one, and it will correct us for that matter of fact. It speaks to our hearts so that it is alive even this day. May the good Lord continue to speak to us. Now we are closing the meeting here. God willing, we shall meet tomorrow evening at the same time at 6:45 for the closing prayer. I request brother Inbanathan from Samed Assembly in the near Chennai to close the meeting with the word of prayer. Over to Evangelist Inbanathan in Samed Assembly near Chennai. பிரைஸ் லார்ட் பிரதர். ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord, brother. ஜெபம் பண்ணுங்க. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்லதொரு மாலை பொழுதிலே உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து தேவரீருடைய கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு செய்தி, எச்சரிப்பின் செய்தியாக இருந்த காலங்களிலே அது 2 நாட்களாக ஆண்டவரே இந்த செய்திகள் எங்களுக்கு அமைந்திருப்பதை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே இந்த ரூபன், சிமியோன், யூதா இவர்களை குறித்ததான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்விதமாக ஆண்டவரே தன்னுடைய ஜீவியத்திலே அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்னது என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களாக இந்த வேத வகுப்பில தாசன் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் மிகவும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். கர்த்தாவை பாவம் எங்களை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் எவ்வளவாய் பாதிக்கிறது என்பதை கூட நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். விதமான சூழ்நிலையில இன்றைக்கு கேட்ட நாங்கள் இந்த சத்திய வசனங்கள் மூலமாக ஆண்டவரே இவ்விதமாக ஏற்படுகிற சுபாவத்தினால் ஏற்படுகிற விதமான பாவங்களில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்வதற்கு நாங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முன்மாதிரி உள்ள ஜீவியம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். தந்தமுடைய நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்விதமாக இந்த மாலை நேரத்திலே ஒரு விஷயங்களை அறிக்கை செய்கிறோம். இதுவரை நாங்கள் இவ்விதமாக இருந்ததுண்டு. அவ்விதமான சூழ்நிலைகளில் இருந்து எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களுக்கு தயவு செய்யும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். சுவாமி, அதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அருமையான
சைலஸ் கூட அருமையாக தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுத்து இந்த செய்தியை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் அருமையான 2 பாடல்களை அருமையான ஜெய்சிங் சகோதரர் ஆண்டவரே எங்களுக்கு அதை பாடி அதனுடைய அர்த்தங்களை சொல்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொடுகை ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் நடத்தி கொடுக்கிற அருமையான சந்தோஷ் ஜான்சன் கோடம்பாக்கம் சபையாருக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவரையும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதிலே இணைந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே உண்மையாகவே உன்னுடைய இருதயத்திலே இது மிகப்பெரிய கர்த்தாவே மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் இதை கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நீ தரும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் வைக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother Inbenathan from Samir Assembly near Chennai for the prayer, the closing prayer. Now we are closing here with this. May the good Lord be with all of us. May the blessed Lord continue to use us and guide us. Till we meet tomorrow evening, God willing, we will be with the Lord and continue to look unto his word and in prayers for one another. May the good Lord bless us. God bless.